அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு குடிமியல் பருவம் 1 அலகு 2 என்ற பிரிவின் கீழ் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு சமத்துவம் பெறுதல். குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு வகையான சமூக குழுக்களும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் காணப்படுகிறது. நம்முடைய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கண்ணோட்டத்துடன் அனைத்து மக்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் பகைமை உணர்வும் பாரபட்சத்திற்கும் சில கருத்துக்கள் இட்டு செல்கிறது. இந்த பாடப்பொருளுடைய முக்கிய சாராம்சம் என்னவென்றால், பல மத பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, இன பாகுபாடு, ஆண் பெண் வேறுபாடு, பல்வேறு வகையான வேறுபாடுகள் இருந்தாலும் அதிலே வெற்றி கண்ட மிகப்பெரிய ஜாம்பவான்கள், எடுத்துக்காட்டாக டாக்டர் அம்பேத்கர், ஈவேரா பெரியார், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், விளையாட்டுத்துறையில் விஸ்வநாத் ஆனந்த், மாரியப்பன் தங்கவேலு, இளவரசி போன்ற மிகப்பெரிய சாதனையாளர்களையும் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் தலைப்பு முன்முடிவு. முன்முடிவு என்பது பாரபட்சம். பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றிய எதிர்மறையான அல்லது ஒரு தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஆனால் அவர்களை பற்றி எதுவுமே தெரியாமலே, அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே ஒரு தவறாக ஒரு முன்முடிவு எடுப்பதாகும். மக்களினுடைய தவறான ஒரு நம்பிக்கையையும் கருத்துக்களையும் கொண்டிருப்பதுதான் பாரபட்சம். இந்த பாரபட்சம் என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் ப்ரீஜுடைஸ், ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது. பாரபட்சம் என்பது ஒரு முன் முடிவை குறிக்கிறது. மத நம்பிக்கைகள், அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள், நிறம், மொழி, உடை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டதுதான் பாரபட்சம். இந்த பாரபட்சம் பாலின ரீதியாகவும் இருக்கலாம், இன ரீதியாகவும் இருக்கலாம், வர்க்கம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், முதலாளி ஏழை, இப்படி இந்த சமுதாயத்தில் பல்வேறு வகையான பாகுபாடுகள் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம். அனைவருடைய மனதிலும் கிராமப்புறத்தை காட்டிலும் நகர்ப்புறம்தான் சிறந்தது என்று எல்லோரும் ஒரு பாகுபாடு. அது மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளிகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அவர்களிடையும் சில வேறுபாடுகள் காணப்படுகிறது. இந்த பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் என்ன? 1, சமூகமயமாக்கல். 2, நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாடான குழு, முரண்பாடுகள். இந்த 7 குறிப்புகளும் பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்களாக திகழ்கின்றன. அடுத்து ஒத்த கருத்து. ஒத்த கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதாவது ஒன்றை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய செயல்தான் ஒத்த கருத்து. எடுத்துக்காட்டாக நம்முடைய சமுதாயத்தில் அனைவருடைய மனதிலும் பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது ஒரு முன்முடிவு கொள்கை. ஆனால் அதை மிஞ்சும் அளவிற்கு விளையாட்டுத்துறையில் சானியா மிர்சா, பிடி உஷா, சிந்து
போன்றவர்கள் பெண்கள் துறையில் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு ஒரு விடி விளக்காக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒத்த தன்மை பற்றிய தவறான எண்ணங்கள் சிறு வயதிலேயே வளர்ந்து கொண்டு வருகிறது. குழந்தைகள் வளரும் பொழுது அவர்களுக்கு பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை, மொழி இவற்றின் மீதான வெறுப்புகள் ஒத்த கருத்தால் மேலோங்கி இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ரகுவினுடைய கண்ணில் ஒரு மென் பந்து பட்டுவிடுகிறது. உடனே அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நண்பன் மணிமாறன் அவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக ஆண்கள் அழக்கூடாது, பெண்கள் தான் அழுவார்கள் என்ற ஒரு ஒத்த கருத்து மேலோங்கி இருக்கிறது. இந்த ஒத்த கருத்து பாலின அடிப்படையில் குறிப்பாக திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி மற்றும் தொடர்களில் சித்தரிக்கப்படுவதை நாம் காணலாம். எடுத்துக்காட்டாக நாம் தொலைக்காட்சி விளம்பரங்களில் பல்வேறு வகையான விளம்பரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சலவை கட்டி, சலவை இயந்திரம், பாத்திரம் கழுவுதல் தொடர்பான விளம்பரங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் தான் அதற்கு நடிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் இருசக்கர வாகனம் போன்ற வாகனங்களுக்கு விளம்பரத்தில் ஆண்கள் வருகிறார்கள். ஸோ இது மக்களிடையே ஒரு ஒத்த கருத்து நிலவுகிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விளம்பரங்களில் தனித்தனியாக நடிக்க வேண்டும் என்ற ஒரு ஒத்த கருத்து ஏற்படுகிறது. மாணவர்களே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், பெண்கள் எந்த விளம்பரங்களில் நடித்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்கள் எந்த விளம்பரங்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த விளம்பரங்களின் மூலம் நாம் பார்க்கலாம். ஒத்த கருத்து பற்றி பாலின அடிப்படையில் பல்வேறு வகையான திரைப்பட காட்சிகள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்களில் சித்தரிக்கப்படுவதை மாணவர்களாகிய நாம் பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கென்று விளம்பரத்துறைகள் இருக்கிறது, ஆண்களுக்கென்று சில விளம்பரத்துறைகள் இருக்கிறது. சலவை கட்டி, சலவை இயந்திரம், பாத்திரம் கழுவுதல் தொடர்பான அனைத்து விளம்பரங்களிலுமே பெண்கள்தான் அதில் நடித்து காட்டுகிறார்கள். இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்கள் போன்ற விளம்பரங்களில் ஆண்கள் இதில் நடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒத்த கருத்து இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்களே, நீங்கள் இந்த படத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வாறு விளம்பரங்களில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த படத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆண்கள் பாருங்க, அங்கே இருசக்கர வாகன விளம்பரத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் சமையல் மற்றும் சலவை இயந்திர விளம்பரத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. இந்த சமுதாயத்தில் ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவதுதான் சமத்துவமின்மை. ஜாதியில் இருக்கிறது, மதத்தில் இருக்கிறது, இனத்தில் இருக்கிறது, பாலின வேறுபாடு. அது மட்டுமல்ல, நிறம், மதம், பாலினம், வெண்மை, கருப்பு, இப்படி சமுதாயத்தில் மக்களிடையே வேறுபாடுகள் அதிகமாக காணப்படுகிறது. தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களே மேல், அது மட்டுமல்ல சிறுமியர்களை விட சிறுவர்களே மேல் என்ற ஒரு கருத்து. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) எந்த குடிமகனுக்கும் ஜாதி, மதம், இனம், மொழி, பிறப்பிடம் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது என்று நம்முடைய இந்திய அரசியலமைப்பு தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. இந்த குறிப்பாக ஆப்பிரிக்க நாட்டில் மிகப்பெரிய அதிபர் நெல்சன் மண்டேலா கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கருப்பின மக்களுக்காக போராடி 27 ஆண்டுகள் சிறைவாசம் செய்து 1990ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். இந்த நெல்சன் மண்டேலாவினுடைய
கடுமையான முயற்சியினால் மட்டுமே கருப்பு இன மக்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, அந்த இனவெறி கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்த பெருமை நெல்சன் மண்டேலாவை சாரும். அது மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமை போராட்டத்திலும் முன்னோடியாக திகழ்ந்த ஒரு பெருமை நெல்சன் மண்டேலாவை சாரும். 1990இல் இந்தியர் அல்லாத ஒருவருக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய விருது பாரத ரத்னா விருது. அந்த விருது நெல்சன் மண்டேலாவை மட்டுமே சாரும். அடுத்து, சாதி பாகுபாடு. இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான அடிப்படை காரணம் ஜாதி. ஆரம்ப காலங்களில் ஜாதி முறை தொழில்களின் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்து வர்ணாசிரம முறையின் அடிப்படையில் அது அறியப்பட்டது. இந்த ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய மிகப்பெரிய மகான், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர், இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய தந்தை என்று போற்றுதலுக்குரிய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை சாரும். பொதுவாக இந்தியாவில் ஜாதி முறை உருவான முறை வர்ணாசிரம முறை என்று சொல்கிறார்கள். டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் சட்டம், பொருளாதாரம், அரசியல், சமூக வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னோடியாக திகழ்ந்தவர். 1915ஆம் ஆண்டு எம்ஏ பட்டம் பெற்றார். 1927ஆம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றார். லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவுக்கு தலைவராகவும் இவர் இருந்தார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். 1990ஆம் ஆண்டு பாரத ரத்ன விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்த படத்தில் மாணவர்களே நீங்கள் பார்ப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவினுடைய தலைவர், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். நீங்கள் மாணவர்களே இந்த நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பாபா சாஹேப் என்று அழைப்பார்கள். அடுத்து, பாலின பாகுபாடு. இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய பாகுபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, பெண் குழந்தைகளை பள்ளி படிப்பை விட்டு கல்லூரி படிப்புக்கு அனுப்புவது கிடையாது. சில குடும்பங்களில் பெண்களுக்கென்று தனி குணாதிசயங்கள் உண்டு, நீ மேல் படிப்புக்கு செல்லக்கூடாது என்று கூறக்கூடிய குடும்பங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு ஆண் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பெண்களுக்கு இந்த சமுதாயம், இன்று இருக்கக்கூடிய குடும்பங்கள் அனுமதி கொடுப்பது இல்லை. அதே நேரத்தில் நவீன ஆடைகளை உடுத்துவதற்கும் அந்த பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த சமுதாயத்தில் பாலின பாகுபாடு இன்றும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து, மதம். இந்திய நாட்டில் பல்வேறு வகையான மதங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய நாடு மத நல்லிணக்கத்துடன் காணப்படுகிறது. பொதுவாக மத பாகுபாடு என்னவென்றால், தனி மனிதரின் மீதோ ஒரு குழுவின் மீதோ சமத்துவமின்றி நடத்துவதுதான் மத பாகுபாடு. இன்றளவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெவ்வேறு மதங்களின் மக்களிடையே பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களில் ஒவ்வொரு சமயத்திலும் சமய சடங்குகள் நடைமுறையிலும் பல்வேறு வகையான முரண்பாடுகள் ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அடுத்து, சமூக பொருளாதார சமத்துவமின்மை. பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பொருளாதார சமத்துவமின்மை என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு. குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி,
மனித மேம்பாடு, குறைந்த வருவாய், இது மாவட்டங்களுடன் தொடர்புடையது. குறிப்பாக கல்வி அறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் குறைவான பாலின விகிதத்துடன் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் கன்னியாகுமரி மாவட்டம் 90.18%, இரண்டாவது இடத்தில் சென்னை 90.18%, தூத்துக்குடி 86.16%, நீலகிரி மாவட்டம் 85.20%. இது தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்கள். மாணவர்களே, இங்கே இந்த தமிழக வரைபடத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அங்கே 1ஆம் நம்பர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எழுத்தறிவு விகிதத்தில் அதிகம் 1, 2வது சென்னை, 3வது தூத்துக்குடி, 4வது நீலகிரி. அடுத்து எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைந்த மாவட்டங்கள். முதல் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் 68.54%, அரியலூர் மாவட்டம் 71.34%, கிருஷ்ணகிரி மாவட்டம் 71.46%, விழுப்புரம் மாவட்டம் 71.88% கொண்டு காணப்படுகிறது. எழுத்தறிவு விகிதம் குறைவான மாவட்டங்களை தமிழக வரைபடத்தில் குறியிட்டு காட்டியிருக்கிறேன். எழுத்தறிவு விகிதம் குறைவான முதல் மாவட்டம் தருமபுரி, 2வது மாவட்டம் அரியலூர், 3வது மாவட்டம் கிருஷ்ணகிரி, 4வது மாவட்டம் விழுப்புரம். இவ்வாறு சமுதாயத்தில் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து பாலின விகிதம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடு 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமுள்ள மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் 1041, தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி 1024. இது பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டங்கள் தமிழகத்தில். அதையும் தமிழக வரைபடத்தில் நான் குறியிட்டு காட்டியிருக்கிறேன். நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. அடுத்து பாலின விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களினுடைய எண்ணிக்கை குறைவு. தருமபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. இது ஆண்களுக்கு நிகரான பெண்களினுடைய எண்ணிக்கை குறைவான பாலின விகிதம். அடுத்து இந்த சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள் என்ன? இந்த சமுதாயத்தில் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அதை களைவது நம்முடைய கடமை. அதனால் அனைவருக்கும் தரமான உடல்நலம், கல்வி கிடைக்க செய்ய வேண்டும் என்பது அந்த சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள் ஆகும். அடுத்து பாலின பாரபட்சத்தை தெரிந்து கொள்ளுதல். பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக பொது வாழ்வில் மற்றும் நிறுவனங்களில் பெண்களினுடைய திறனை வெளிப்படுத்தல். குறிப்பாக இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அனைத்து திறமைகளையும் வெளிக்கொணர வேண்டும். மற்றும்
மதங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து மதங்களும் வலியுறுத்துவது ஒரே கடவுள் கொள்கை. அப்படியே நம்முடைய எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மதம் போதிக்கின்ற நற்கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாம் பள்ளியிலே குழுவாக சாப்பிடும் பொழுது நம்மிடையே ஒரு நல்லிணக்கம், ஒரு நட்புறவு, ஒரு நல்ல சகோதரத்துவம் ஏற்படுகிறது. ஜாதி, மதம், பாலினம், பாரபட்சமின்றி மாணவர்களை ஒன்றாக இணைக்கச் செய்தல். அதற்காக தான் பள்ளியிலே பல்வேறு வகையான அமைப்புகள் இருக்கிறது. இப்பொழுது மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், குறிப்பாக சாரணிய இயக்கம், அது உலகளாவிய இயக்கம், செஞ்சிலுவை சங்கம், தேசிய பசுமைப்படை. இந்த இயக்கத்தில் அனைத்து மாணவர்களும் ஒன்று சேரும் பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு நட்புறவையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. பல முகாம்களுக்கு செல்கிறீர்கள், அங்கே நம்முடைய எந்தவிதமான வேறுபாடுகளும் அங்கு காணப்படுவது கிடையாது. அது மட்டுமல்ல, பலதரப்பட்ட மக்களிடம் பேசுதல், சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், இந்த காரணங்களினால் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகளாக காணப்படுகின்றன. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். நம்முடைய இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 14வது பிரிவு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு 14வது பிரிவு நம்முடைய எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. யாராக இருந்தாலும், உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும், நாம் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், எந்த விதமான வேறுபாடும் காட்டப்படுவது கிடையாது. நாம் சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டுமென்றால் 2 முக்கிய காரணிகள். ஒன்று, பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் வேண்டும். இந்திய நாட்டில் பன்முகத்தன்மை, பல்வேறு வகையான பன்முகத்தன்மைகள் இருக்கிறது. மதம் இருக்கிறது, மொழி இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு வகையான மலைகள், பல்வேறு வகையான பீடபூமிகள், நதிகள், பல்வேறு வகையான இயற்கை அமைப்புகள் காணப்படுகிறது. அதனால தான் நம்முடைய நாட்டை பன்முகத்தன்மை கொண்ட நாடாக நாம் சொல்கிறோம். அந்த பன்முகத்தன்மைக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அடுத்து, சுதந்திரத்தை உறுதிப்படுத்தல் வேண்டும். இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஸோ இந்த 2 முக்கிய காரணிகளுக்கும் நாம் முக்கியத்துவம் அளித்தால் நம்மிடையே ஒரு சமத்துவம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம் என்பது என்னவென்றால், இந்த இந்தியாவில் பிறந்த யாராக இருந்தாலும் எந்த மதத்தையும் நாம் பின்பற்றலாம், எந்த மொழியை நாம் பேசுவதற்கு தடை கிடையாது. விழாக்களை கொண்டாடவும் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பின் 17வது பிரிவு இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு காலத்தில் இந்த தீண்டாமை என்னும் ஒரு கொடிய நோய் சமுதாயத்தில் இருந்தது. அதை இந்த பிரிவின் கீழ் அந்த தீண்டாமை என்னும் ஒரு கொடிய பழக்கம் ஒழிக்கப்பட்டது. இன்று கூட இந்த சமுதாயத்தில் பல்வேறு வகையான பாகுபாடுகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் பெண்களுக்கு பாகுபாடு இருக்கிறது. விவசாயிகள், பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றும் இந்தியாவில் சமத்துவத்திற்காக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இவ்வளவு சமத்துவமின்மை நம் நாட்டில் காணப்பட்டாலும் மிகப்பெரிய சாதனையாளர்களை மாணவர்களே நான் உங்களிடம் காண்பிக்கிறேன். பாருங்கள், தமிழ்நாட்டிலே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தினசரி பேப்பர், அவர் ஒவ்வொரு வீடாக சென்று சைக்கிளில் பேப்பர் போட்டு அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டுதான் தன்னுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பை படித்து இந்திய உலக நாடை திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாமனிதர். அவரை நீங்கள் பாருங்கள். அங்கே அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1931ஆம் ஆண்டு பிறந்து
2015ஆம் ஆண்டு வரை அவருடைய வாழ்க்கை பயணங்கள். அவருடைய இயற்பெயர் அபுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம், ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். அவருடைய பள்ளி படிப்பு ராமேஸ்வரம், கல்லூரி திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரி, சென்னையில் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். அவர் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த பெருமையை சாரும். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1997ஆம் ஆண்டு ஐயா அவர்களுக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. படிப்பில் மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையில் திரு விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அம்மா சதுரங்க விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த காரணத்தால் விஸ்வநாத் ஆனந்துக்கும் 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். ஆனந்த் அவர்கள் 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012 ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார். செல்வி இளவரசி இவருடைய அப்பா ஆட்டோ ஓட்டுநர். இவங்க 2008இல் பிரான்சிஸ் கேனஸ் நகரின் பாலைஸ் பேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரன் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியனான ராஸ்பி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து திரு மாரியப்பன் தங்கவேலு சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். இவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்த்து ஒரு காய்கனி வியாபாரம் செய்து நாள் ஒன்றுக்கு ஒரு 100 ரூபாயில் தான் அவங்க சம்பளமே. அதை வைத்து தன்னுடைய மகனை படிக்க வைத்திருக்கிறார். ஒரு விபத்தின் காரணமாக அவருடைய வலது காலில் ஒரு நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் நான் மற்ற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் அல்ல என்ற எண்ணத்தோடு தன்னுடைய கடின உழைப்பால் தன்னுடைய பள்ளி படிப்பை அவர் முடித்து 2016ஆம் ஆண்டில் ரியோ பாரோ ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் T42 போட்டியில் 1.89 உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை பெற்று நம்முடைய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பெருமை திரு மாரியப்பன் தங்கவேலுவை சாரும். நன்றி மாணவர்களே.